ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதில் ஒன்றுதான் வரி விதிப்பு. தங்கள் பொருட்களுக்கு வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதே அளவு வரி விதிக்கப்படும் என்று எச்சரித்தார். முதலில் சீனா, கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு வரி போட்ட ட்ரம்ப் அடுத்தடுத்து சீனாவுக்கு மட்டும் வரி மேல் வரி போட்டார். சீனாவும் பதிலுக்கு வரி போட துவங்கியது. பின் ஏப்ரல் 2ஆம் தேதி எல்லா நாடுகளுக்கும் பரஸ்பர வரி அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி இந்தியாவுக்கு 26%, சீனாவுக்கு 34%, ஜப்பானுக்கு 24%, பாகிஸ்தானுக்கு 30%, வங்கதேசத்திற்கு 37%, ஐரோப்பிய நாடுகளுக்கு 20%, இஸ்ரேலுக்கு 17%, இலங்கைக்கு 44% உள்பட பல நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதித்தார். டிரம்பின் இந்த புதிய வரி விதிப்பு 9ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த பிறகு சர்வதேச வர்த்தகம் கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. வரி அமலுக்கு வந்த 24 மணி நேரத்திற்குள் திடீரென டிரம்ப் யூ-டர்ன் போட்டார். 90 நாட்களுக்கு பரஸ்பர வரியை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தவர் சீனாவுக்கான வரி விதிப்பை மட்டும் வாபஸ் பெறவில்லை. மாறாக 20% கூடுதல் வரி விதித்து சீனாவை அலறவிட்டார். இதனால் சீனாவுக்கான அமெரிக்காவின் மொத்த வரி 105% உயர்ந்தது. இதனால் கடுப்பான சீனா ஏற்கனவே அறிவித்த 34% வரியுடன் 50% சேர்த்து ஒரே நேரத்தில் 84% வரியை அமெரிக்கா மீது இறக்கியது. சீனா போட்ட இந்த வரி வியாழனன்று அமலுக்கு வந்தது. சீனாவின் நடவடிக்கையால் இன்னும் கடுப்பான ட்ரம்ப் அதே நாளில் கூடுதலாக 20% வரி விதித்து மொத்த வரியை 125% உயர்த்தினார். ஏற்கனவே பென்டானில் கடத்தலை தூண்டுவதில் சீனாவின் பங்கை குறிவைத்து 20% வரி விதித்திருந்தது. அதையும் இதோடு சேர்த்தால் சீனா மீதான மொத்த வரி 145% உயர்ந்தது. இதற்கும் அசராத சீனா வெள்ளியன்று அமெரிக்க பொருட்களுக்கான வரியை 84%ல் இருந்து 125% உயர்த்தி அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்த புதிய வரி விதிப்பு சனிக்கிழமை முதல் அமலுக்கு வருவதாகவும் கூறியுள்ளது. உலகின் 2 வல்லரசு நாடுகள் இடையே 2 வாரங்களாக பழிக்கு பழி போட்டி வேகமாக நடக்கிறது. அமெரிக்கா, சீனா இடையிலான இந்த வர்த்தக போர் உலகளாவிய பொருளாதாரத்தில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் அஞ்சுகின்றனர்.